பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கர்த்தர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆமென். நம்பிக்கையின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 71:1. சங்கீதம் 71:1. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் வெட்கப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் சரியாக செய்கிறவர், எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக்கி தருகிறவர். வேதத்திலே தாவீதை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். பிரியமானவர்களே, ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன், தன்னுடைய வாழ்க்கையில எல்லாராலும் ஒதுக்கப்பட்டதை போன்று நின்று கொண்டிருந்தவன். ஆனால் கர்த்தர் மேல் அதிக நம்பிக்கை வைத்திருந்தான். அவன் ஒரு நாளும் அறிந்திருக்கவில்லை, ஒரு நாளும் அதை குறித்தவன் எண்ணி இருக்கவில்லை, தான் இந்த தேசத்தின் ராஜாவாக மாறுவான் என்று சொல்லி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளையாய் நிற்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய தலையை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். ஏற்ற காலத்தில் தேவனை நம்பி இருந்தபடியினால் வெட்கமில்லாத விசுவாசம், முழுமையான ஒரு நம்பிக்கை. எப்படி அந்த நம்பிக்கை உருவானது? தன்னுடைய ஆட்டை பாதுகாப்பதற்கு தன்னுடைய தகப்பன் தன்னிடத்தில் கொடுத்திருக்கின்ற அந்த ஒரு பொறுப்பை உக்கிரானத்துவத்தோடு உண்மையாய் நிறைவேற்றுவதற்கு போராடுகிறான். எப்படி? கரடி வரும் பொழுது, சிங்கம் வரும் பொழுது தன்னுடைய ஆடுகளை பாதுகாப்பதற்காக அவன் அவைகளோடு என்ன செய்கிறான்? போரிட்டு ஜெயம் பெறுகிறான். எப்படி அந்த ஜெயம் கிடைத்தது? இயேசுவின் மேல் அவன் வைத்திருந்த உறுதியான விசுவாசம் அவனுக்குள்ளாக அந்த வெற்றியை கொடுத்திருக்கிறது. தேவனுக்குள்ளாக வாழும் பொழுது, தேவனை நம்பி இருக்கும் பொழுது அதில் ஒரு பாதுகாப்பும் உண்டு. அதே நேரத்தில் அவருக்குள்ளாக ஒரு பரிசும் நமக்கு கிடைக்கிறது. பாதுகாப்போடு பரிசும் சேர்த்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எப்படிப்பட்ட பரிசு பாருங்கள்! அவரை நம்பி நின்று அவருக்கென்று உண்மையாய் நிற்கும் பொழுது அவர் அவனையும் பாதுகாக்கிறார். அதோடு கூட ஒரு மிகப்பெரிய பரிசையும் தாவீதுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். கோலியாத்தை வீழ்த்துவதற்கு செல்லும் பொழுது எது வேண்டுமானால் நடக்கலாம், முன் அனுபவம் இல்லையே என்று சொல்லிதான் எல்லாரும் அவனை குறித்து எண்ணினார்கள். ஆனால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு ஆழ்ந்த அந்த நம்பிக்கை அவனுக்குள்ளாக இருந்தது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கூட இன்றைக்கு பல நேரங்களில் அனுபவம் இல்லாத சூழ்நிலையில் பல சிக்கல்களில் நீங்கள் இருக்கலாம், பல சோதனைகளுக்குள்ளாக இருக்கலாம். இதை எப்படி கையாளுவது என்பதை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளை குறித்த காரியமாக இருக்கலாம். எதுவானாலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் என்ன செய்யாதான்? உங்களை வெட்கப்படுத்தாது, உங்களை வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவர். அவரை நம்பி வந்தவர்களை அவர் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள். மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பொறுப்பு தானியேலுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை, தான் முன் செய்து வந்தபடியே தன் தகப்பனை நோக்கி பார்க்க வேண்டும். தகப்பனுடைய முகத்தையே அவன் நோக்கி பார்க்கின்றான். பலகணிகளை திறந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறான். அவரோடு பேசாமல் அவனுக்கு உறவில்லை, அரச பதவி வாழ்க்கை இல்லை. சட்டம் மாற்றி எழுதப்படுகிறது. சிங்க கவிக்குள்ளாக செல்கின்றார்கள். அவருடைய நண்பர்கள் சாத்ராக், மேஷாக் அவர்கள் எரிகின்ற தீச்சூளைக்குள் தூக்கி போடப்படுகின்றார்கள். நம்பிக்கை, எங்கள் தேவன் எங்களை கைவிட மாட்டார். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்கள்! இன்னும் 7 மடங்கு சூடாக்கு. எப்படிப்பட்ட உபத்திரம் வந்தாலும் அவர்களை தூக்கி போட சென்றவர்கள் கருகி போனார்களே தவிர அவர்கள் கருகி போகவில்லை என்பதுதான் வரலாற்று உண்மை. உங்களுக்கு விரோதமாக நிற்கிற எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது, நீங்கள் அவரை சார்ந்திருக்கும் பொழுது அவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். அந்த நம்பிக்கை உங்களை வெற்றியாக்கும். பெரிய கோலியாத்தையும் ஜெயிக்கும். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நீங்களே சாட்சியாக நிற்பீர்கள். இறுதியாக ராஜா சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? இனி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் தெய்வமே தெய்வம், நாம் அவர்களையே பின்பற்றுவோம். அந்த நம்பிக்கை அவர்களை வெட்கப்படுத்தவில்லை. சிங்க கவிக்குள் இருந்த அந்த தானியேலுக்கு ராஜாவே வந்து கேட்கிறார், உன் தகப்பனாகிய தேவன் உன்னை பாதுகாத்தாரா? பாதுகாக்க வல்லமை உள்ளவர் அல்லவா?
ஆம், சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். எதிராளிகள் எப்படி விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடலாம். ஆனால் சூழ்நிலைகள், சூழ்ச்சிகள் வித்தியாசமாக இருக்கலாம். இந்த நாட்களில் கன்னிகள் வித்தியாசமாக வெளிப்படலாம். ஆனால் கர்த்தரை நம்பி வந்தவர்களை, கர்த்தரை நோக்கி பார்த்தவர்களை அவர் கைவிட்டதே இல்லை. ஒரு அழகிய ஒரு பழைய பாடல், நம்பி வந்தேன் மேசேயா, நான் நம்பி வந்தேன். உங்களை அநேகருக்கு தெரிந்திருக்கும், தெரியாதவர்கள் கூட எளிதாக கற்றுக்கொள்ளலாம். எங்களோடு கூட சேர்ந்து பாடி ஆண்டவரை துதித்து நாம் ஜெபிக்கலாம். நம்பி வந்தேன் மேசியா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. தம்பீரான் ஒருவனே, தம்பமே தருவனே. தம்பீரான் ஒருவனே, தம்பமே தருவனே. வருத்தவிரு குமர குரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். உம்மை நம்பி வந்தவர்களை நீ வெட்கப்படுத்தினதே இல்லை அப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தவர், எங்களுக்காக பரிந்து பேசினவர், வெற்றியாக்கினவர். உம்முடைய அன்பை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும்படியாக கூடி வந்திருக்கிறோம். பரலோக தகப்பனே, இப்படி எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்தருளும். ஆண்டவருடைய நம்பிக்கையை வெட்கப்படுத்தாமல் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர்களுக்கு நன்மையாக்கி தாரும். ஒரு நாளும் ஆண்டவரே அவர்கள் முகங்கள் தோற்று போகக்கூடாது. ஆண்டவரே அவர்களை வெட்கமடையாதபடி பாதுகாத்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் வாசல் அவர்களுக்கு திறந்திருப்பதற்காக நன்றி அப்பா. தேவரீர் நீர் அவர்களை எப்பொழுதும் அவருடைய சத்தத்திற்கு கேட்டு, கூப்பிடுதலுக்கு கேட்டு நீர் அவர்களுக்கு இறங்கி பதிலளிப்பதற்காக நன்றி. நீரை காத்து கொள்ளும். எல்லா சூழ்நிலைகளிலும் உடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு தங்கி இருக்கட்டும். உடைய நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.